கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் பயாலஜியில் 3வது கொஸ்டின் பேப்பர். ஓகே, கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். HGP is useful in tracing human history. How? HGP என்னன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர். HGP. ஓகே, this is the biggest project of the world. ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கக்கூடிய எல்லா குரோமோசோம், that is 23 pairs, 22 autosomes plus 1 pair of sex chromosomes. So 23 pairs உள்ள எல்லா ஜீன்ஸையும் கோட் பண்ணிடுறது. கோடிங் அதனுடைய பேஸ் பேர்ஸ் என்ன அப்படிங்கிறத பூரா பிக்சரைஸ் பண்ணிடுறது. தட் இஸ் கால்டு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இது ஹியூமன் ஹிஸ்ட்ரியை ட்ரேஸ் பண்ணுறதுல எப்படி உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலமாக என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 30,000 பேஸ் பேர்ஸ் ஜீன்ஸ் இதில் பேஸ் பேர்ஸில் ஒன்லி 2% ஆஃப் தி ஜீனோம் என்கோட் ஃபார் அ ப்ரோட்டீன். மீதி எல்லாம் எதுவுமே ப்ரோட்டீனை கோட் பண்ணுறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, 50% ஆஃப் தி ஜீனோம் இஸ் ஜங்க் டிஎன்ஏ. ஜங்க் டிஎன்ஏ என்னன்னு சொன்னால், ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் இது என்ன வேலை செய்யுது, இது ப்ரோட்டீன் கோடிங்க்கு எந்த வேலையும் செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்டு ஜங்க் டிஎன்ஏ. ஓகே, இப்போ நியூக்ளியோடைட் பேசஸ் டிஎன்ஏல இருக்கக்கூடிய எல்லா பேசஸும் ஆல்மோஸ்ட் ஆர் எக்ஸாக்ட்லி சேம் இன் ஆல் பீப்புள். எல்லா பீப்புள்கிட்டையும் அது ஒரே மாதிரியாக இருக்கிறது இந்த நம்முடைய ஹோமோசேப்பியன் ஸ்பீசிஸில். ஓகே, டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இந்த நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸில் இருக்குன்னா, இட் இஸ் லெஸ் தேன் 0.2%. அது மட்டும்தான் வேரி ஆகுது. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ், மோஸ்ட் ஆஃப் தி இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் அக்கர் இன் தி ஃபார்ம் ஆஃப் சிங்கிள் பேஸ் டிஃப்ரென்ஸ். பேஸ் பேரில் இருக்கக்கூடிய சிங்கிள் பேர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது இன் தி சீக்வன்ஸ். தி சிங்கிள் பேஸ் டிஃப்ரென்ஸ் ஆர் கால்ட் சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம், ஸ்னிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்னிப்ஸ் மட்டும்தான் ஹியூமன் பீயிங்கில் மிக அதிகமாக வேரி ஆகுது. இந்த 1 SNP occurs at every 1000 base pairs of human genome. ஒவ்வொரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 பேஸ் பேர் எடுத்தால் ஒரு பேஸ் பேர் வந்து வித்தியாசம் ஆகிடுது. ஸோ இன் பிட்வீன் தி 2 இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் தி ஹோமோசேப்பியன்ஸில் 85% டிஃப்ரென்சஸ் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்னிப்ஸ். ஓகே, தெர் இஸ் யூனிஃபார்மிட்டி. இது இந்த ப்ராஜெக்ட் மூலமாக என்னென்ன கண்டுபிடிக்க முடியும்னா, ஃபர்தராக ஹியூமன் எவல்யூஷனுடைய ஸ்டடி, அதில் ஹியூமன் பீயிங்ஸுடைய ஜெர்ம் லைன் மியூட்டேஷன், அதாவது ஓவம் அண்ட் எக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜெர்மினல் லேயர்ஸில் நடக்கக்கூடிய மியூட்டேஷன்ஸ் என்ன, வேரியஸ் லீனேஜஸ் வெவ்வேறு ரேஸில் எப்படி நடந்துகிட்ருக்கு, இதை கண்டுபிடிச்சி எவல்யூஷனில் ஒரு ரோல் என்ன ப்ளே பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் மைக்ரேஷன் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபீமேல் ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ உலகம் பூரத்துலேயும் வந்து பாப்புலேஷன் நிறைய மைக்ரேட் ஆகுது. குளோபலாக நடந்துகிட்ருக்கு. ஒரு 2000-3000 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ பெரிய மைக்ரேஷன் இருந்திருக்காது. பட் ஸ்டில் தேர் ஆர் மைக்ரேஷன்ஸ். அந்த மைக்ரேஷனில் ஃபீமேல் ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ் குரோமோசோம் மூலமாக வந்த வேரியேஷன்ஸ் என்ன, அதை தனியாக படிக்கலாம். அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் தி மியூட்டேஷன்ஸ் ஆன் தி ஒய் குரோமோசோம் டு ட்ரேஸ் லீனேஜஸ் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் மேல்ஸ். மைக்ரேஷன் ஆஃப் மேல் ஷிஃப்ட் நடந்திருக்கு. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒய் குரோமோசோமில் நடந்த மியூட்டேஷன்ஸ் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். தென் we can compare break points in the evolution of the mutations with ages of population and historical events. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸையும் வச்சு பாப்புலேஷனில் உள்ள இந்த வித்தியாசங்களையும் வைத்து we can compare and find out how this human evolution has happened. This will help. Okay, then next question. Explain gene switch on and off mechanism in E. coli. ஓகே, E. coliயில் ஒரு ஜீன் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுது, தட் இஸ் ஸ்விட்ச் ஆன். எப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்குது, ஆஃப் மெக்கானிசம் என்ன, எதனால் ஒரு ஜீன் வேலை செய்யுது இல்லை வேலை செய்கிறது நிப்பாட்டிக்கிடுது, அது எப்படி அந்த மெக்கானிசம் ஒர்க் பண்ணுது, அதான் கொஸ்டின். ஓகே, என்ன காரணம்னா, ஸ்மால் செல்லுலர் மெட்டபாலைட்ஸ்
trigger the initiation or inhibition of gene expression. அந்த ஜீன் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை ஆரம்பிக்கிறது அது நிப்பாட்டிடுறதுங்கிறது, that is initiation or inhibition depends on the smaller cellular metabolites. ஓகே, இதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ செல்லுடைய மெட்டபாலிசத்தில் வரக்கூடிய ஸ்மால் மெட்டபாலைட்ஸ் அடிப்படையாக வைத்து இந்த மெட்டபாலைட் சில வேலைகள் செய்து அதன் காரணமாக ஜீன் வந்து தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அல்லது எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் நின்று போயிடுது. ஓகே, இப்போ ஜீனோம் ஸ்ட்ரக்சரில் ஈக்குவலி நம்ம என்ன பார்க்குறோம்னா, தி கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் வித் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் ஓப்பரான்ஸ். அதாவது ஒரு ஜீன் சீக்வன்சஸில் பேஸ்பேர் சீக்வன்சஸில் வரிசையாக பார்க்கும்போது சில சீக்வன்சஸ் ஆர் ஃபார் கோடிங். ஓகே, தே ஆர் கால்டு ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸ். தி ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸ் கோட் ஃபார் புரோட்டீன்ஸ், RNA அண்டு ட்ரான்ஸ்ஃபர் RNA ரெக்கார்ட் பை தி செல். இப்போ உதாரணமாக லாக்டோஸ் மெட்டபாலிசத்தில் ஈகோலியில் இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீன் இஸ் நேம்ட் அஸ் Y, Z அண்ட் A. ஓகே, இந்த 3 ஜீனும் சீக்வன்ஸும் என்ன செய்யுது லாக்டோஸ் மெட்டபாலிசத்தில் திஸ் எக்ஸ்பிரஸஸ் இட் செல்ஃப். திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரக்சுரல் ஜீன். ஓகே, அடுத்து இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீனுக்கு முன்னாடி இன்னொரு ஜீன் இருக்குது, தட் இஸ் கால்ட் ப்ரோமோட்டார் ஜீன். திஸ் P அப்படின்னு குறிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் ப்ரோமோட்டார் ஜீன். ப்ரோமோட்டார்ஸ் சிக்னல் தி சீக்வன்சஸ் இன் DNA that initiate RNA synthesis. இந்த RNA சிந்தசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கான சிக்னல் இங்கேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சிக்னலிங் சீக்வன்ஸ் வந்து இது ப்ரோமோட்டார் சீக்வன்ஸ். இந்த ப்ரோமோட்டாருக்கும் இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீனுக்கும் மத்தியில் இன்னொரு ஜீன் இருக்குது, தட் இஸ் கால்ட் ஆப்பரேட்டர் ஜீன். ஓகே, ஆப்பரேட்டர்ஸ் ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் பிட்வீன் த ப்ரோமோட்டர்ஸ் அண்ட் தி ஸ்ட்ரக்சுரல் ஜீன். ஸ்ட்ரக்சுரல் ஜீனுக்கும் ப்ரோமோட்டார் ஜீனுக்கும் மத்தியில் ஆப்பரேட்டர் ஜீன் இருக்குது. ஸோ இந்த ஆப்பரேட்டர் ஜீன் இல்லைன்னா இது சிக்னல் பண்ணலாம், பட் தி ஸ்ட்ரக்சுரல் ஜீன் வில் நாட் கோட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ப்ரோட்டீன். ஓகே, அதுதான் என்னுடைய பேசிஸ். ஓகே, ரெப்ரஸர் புரோட்டீன் அப்படிங்கிறது திஸ் இஸ் தி ஸ்மால் செல்லுலர் மெட்டபாலைட், தட் இஸ் எ ரெப்ரஸர் மெசஞ்சர் RNA. அதை ரெப்ரஸர் புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுது, தட் இஸ் இனிபிட்டர் ஜீன். அது ரெப்ரஸர் புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுது, இது ஸ்மால் மெட்டபாலைட்ஸ். இந்த மெட்டபாலைட் இந்த ஆப்பரேட்டர் கூட போய் கம்பைன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கம்பைன் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த RNA பாலிமரேஸ் இஸ் அனேபிள் டு பைண்ட் டு தி ப்ரோமோட்டார் கூட பைண்ட் பண்ண மாட்டேங்குது. பைண்ட் பண்ணால்தான் இந்த ஆப்பரேட்டர் ஃப்ரீயாக இருந்தால் தான் இந்த ப்ரோமோட்டார் கூட இந்த RNA பாலிமரேஸ் இதில் பைண்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீனில் இருக்கக்கூடிய புரோட்டீன் ப்ரொடக்ஷனுக்கான இது பண்ண முடியும். ஓகே, ஸோ இது பிளாக் பண்ணிடுச்சு. தி ஸ்மால் செல்லுலர் மெட்டபாலைட் தட் இஸ் தி ரெப்ரஸர் produced by the repressor messenger RNA that combines with operator gene and prevents this RNA polymerase combining with promoter. இது ப்ரோமோட்டரோட கம்பைன் ஆனால் தான் இது கோடிங் பண்ணும். ஓகே, இதுதான் ஒரு ஒர்க்கு. ஓகே, ஸோ ரெப்ரஸர் ஜீன், தி ரெப்ரஸர் மெட்டபாலைட்ஸ் binds to the operator region, O region of the gene, and prevents RNA polymerase from translating the operand. ஓகே, இதான் பர்பஸ். இப்போ இதிலிருந்து அது இனிபிட்டர் ஜீன் ரெப்ரஸர் மெசஞ்சர் RNAவை இதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிடுது. அது ரெப்ரஸர் மெட்டபாலைட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணிடுது. தேர் இஸ் அன் இன்டியூசர். ஓகே, அது இந்த ரெப்ரஸர் கூட பைண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் ஏபிள் டு கம்பைன் வித் ஆப்பரேட்டர். ஓகே, ஸோ இந்த ஆப்பரேட்டரோட கம்பைன் பண்ண முடியாதப்ப என்ன செய்யுதுன்னா திஸ் RNA polymerase combines with the promoter and the structural genes are coded. Okay, the lactose metabolism சொன்னோம். So that is called lactose messenger RNA கூட அது ஒரு mRNA messenger RNA ப்ரொடியூஸ் பண்ணுது. So that they can produce beta galaxidase, permeases, transacylase,
இது மாதிரியான Z, Y, A இந்த 3 ஜீன்ஸும் அந்த லாக்டோஸ் மெட்டபாலிசத்தில் தேவையான இதை இது ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் ஹவு சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப். இது வந்து சுவிட்ச் ஆஃப், திஸ் இஸ் சுவிட்ச் ஆன். இது மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் இதில் நடக்குது. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின், செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், தட் இஸ் இன்ஹெரிட்டபிள் டிசீசஸ் மோஸ்ட்லி அஃபெக்ட்ஸ் மென். பெரும்பாலும் ஆம்பளைகளை தான் பாதிக்குது. எக்ஸ்பிளைன் இட் வித் அன் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் கூடமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பெண்களை ரொம்ப அதிகமாக பாதிக்கலாம். அப்போ பாதிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது, பாதிக்கலாம். என்ன, அது ரெசசிவ் கேரக்டராக இருந்தால், டபுள் ரெசசிவ் லேடிஸ்க்கு வந்துச்சுன்னா அங்கேயும் எக்ஸ்பிரஸ் ஆகும் அந்த வியாதிக்கான ஜீன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள். செக்ஸ் லிங்க்டு ட்ரையட்ஸ் வந்து இஸ் லொக்கேட்டட் ஆன் எ செக்ஸ் குரோமோசோம். ஸோ ஹியூமன் பீயிங்கில் செக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய். டபுள் எக்ஸ் இருந்தால் தே ஆர் ஃபீமேல்ஸ், எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் இருந்தால் தே ஆர் மேல்ஸ். ஓகே, இன் ஹியூமன்ஸ் the triads influenced by genes are on in the majority, அதிகமான நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் in the X chromosome. ஹியூமன் பீயிங்கில் செக்ஸ் லிங்க்டு டிசீசஸ்க்கான ஜீன்ஸு இருக்கிற இடம் மிக அதிகமாக இருப்பது எக்ஸ் குரோமோசோமில். ஏன்னா எக்ஸ் குரோமோசோம்ஸ் தே ஆர் கோடிங் ஜீன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 800 இருக்குது. 800 ப்ரோட்டீன் கோடிங் ஜீன்ஸ் ஆர் தேர். 800 விதமான ப்ரோட்டீனை கோட் பண்ணுறதுக்கான ஜீன்ஸு ஆர் தேர் இன் தி எக்ஸ் குரோமோசோம். ஸோ திஸ் இஸ் வெரி பிக். ஓகே, எக்ஸ் குரோமோசோம் இஸ் லார்ஜ் அண்ட் கண்டைன்ஸ் மெனி ஜீன்ஸ், மெனி மோர் ஜீன்ஸ். எதை விட கம்பேர்ட் டு ஒய் ஜீன், ஸ்மாலர் ஒய் ஜீன். இந்த ஒய் ஜீன் இஸ் ப்ரெசன்ட் இன் தி மேல்ஸ் ஒன்லி. ஓகே, அது இந்த ஒய் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸு 70 ப்ரோட்டீன்ஸை கோட் பண்ணும், 70 ப்ரோட்டீன்களை கோட் பண்ணும். ஸோ இது 800. ஸோ திஸ் இஸ் வெரி பிக் அண்ட் திஸ் இஸ் வெரி ஸ்மால். ஒன்று. ஓகே, செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் மோஸ்ட்லி மேல்ஸ் ஆர் அஃபெக்டட் பிகாஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. இந்த எக்ஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் ரெசசிவாக இருந்தால் இம்மீடியட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடும். ஏன்னா இதில் ஒய் தான், இதில் டாமினன்ட் இல்லை, இதில் எக்ஸ் கிடையாது. ஸோ இதனுடைய அலீல், டாமினன்ட் அலீல் இங்கே இல்லைன்னு சொன்னால் அது ரெசசிவும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி மேல்ஸ் ஆர் அஃபெக்டட், எக்ஸ் ஒய் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் சிங்கிள் காப்பி ஆஃப் தி எக்ஸ் குரோமோசோம். இதில் சிங்கிள் காப்பி தான் இருக்குது. ஸோ இஃப் தட் இஸ் ரெசசிவ் ஆர் டாமினன்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அதனால் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வியாதிகள் எக்ஸ்பிரஸ் ஆகிடும். ஓகே, எக்ஸ் குரோமோசோம். இன் ஃபீமேல்ஸ் டபுள் எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் தேர் தட் எஃபெக்ட் மியூட்டேஷன் இன் ஒன் எக்ஸ் குரோமோசோம். ஒரு எக்ஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய டிசீஸை இன்ஹெரிட் பண்ணக்கூடிய ஜீன் ஒரு எக்ஸ் குரோமோசோமில் இருந்தால் மேபி மாஸ்க்டு, அதை இன்னொன்று வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்துரும். ஏன்னா அதில் டபுள் எக்ஸ் குரோமோசோம் இருக்குது ஃபீமேல்ஸில் பை தி செகண்ட் ஹெல்த்தி காப்பி ஆஃப் தி எக்ஸ் குரோமோசோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோஃபிலியா எடுத்துக்கலாம். பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபாதர் வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்குது, இவருக்கு ஹீமோஃபிலியா இல்லை. மதர் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஒரு எக்ஸ் குரோமோசோம் இஸ் அ டாமினன்ட், இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் அல்லது ரிசசிவ், எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் திஸ் இஸ் கேரியிங் தி ஜீன்ஸ் ஃபார் ஹீமோஃபிலியா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட வரக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன் சன் இஸ் நாட் அஃபெக்டட், ஒன் டாட்டர் இஸ் நாட் அஃபெக்டட், 50% நாட் அஃபெக்டட். அனதர் 50%ல் சன் இஸ் வித் ஹீமோஃபிலியா, டாட்டர் இஸ் அ கேரியர். ஏன்னு சொன்னால் டாட்டரில் டபுள் எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஒன் ஹஸ் கம் ஃப்ரம் தி மதர், another has come from the father. Okay, one has come from the father, another has come from the mother. இந்த மதரில் இருந்து இந்த ஹீமோஃபிலியாவை கேரி பண்ணக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் இங்கே வந்திருந்தால், she is a carrier because this X chromosome which is from the father இதை மாஸ்க் பண்ணிடுது. ஸோ இட் இஸ் டிசீஸ் வந்து இதில் எக்ஸிபிட் ஆவது இல்லை, ஒன்லி சன் இஸ் அஃபெக்டட். ஓகே, அதே மாதிரி பேரண்ட்ஸில் ஃபாதர் வந்து ஹீமோஃபிலியா, அவருடைய குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோமில் ஹீமோஃபிலியா இருக்குது, ஒய் இஸ் தேர். மதரில் X1 X2 ரெண்டுலேயுமே ஹீமோஃபிலியாக்குள்ள ஜீன்ஸு கிடையாது அப்படி வச்சுக்க. அங்கே வரக்கூடிய ஆஸ்பிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா சன் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இங்கேருந்து வருது, ஒரு ஒய் குரோமோசோம். ஏன்னா இவர் ஒய் எக்ஸ் அல்லது ஒய் கொடுக்கலாம், இங்கே இவர் எக்ஸ் தான் கொடுக்க முடியும். இந்த எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து சன் ஆகிட்டார். ஸோ ஹீ டசன்ட் ஹேவ் ஹீமோஃபிலியா.
பட் அதே சமயம் நாட் அ கேரியர். பட் வேற சார் டாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இங்கேருந்து வருது, ஒரு எக்ஸ் இங்கேருந்து வர்றதுனால ஷி இஸ் அ கேரியர், பட் டிசீஸ் இஸ் நாட் தேர். ஏன்னா திஸ் எக்ஸ் இஸ் ஃப்ரம் மதர், திஸ் எக்ஸ் இந்த ஹீமோஃபிலியா உள்ள பாத்திலிருந்து வரக்கூடிய அந்த குரோமோசோமை இட் மாஸ்க்ஸ். ஓகே, உடைய இது டாமினன்ட் ஆக இருக்கும்போது இது ரெசசிவாக இருந்தால் இது மாஸ்க் பண்ணிவிடும். இங்கேயும் கிடையாது. ஓகே, சனுக்கு அதே மாதிரி X1Y, சன் இஸ் நாட் அஃபெக்டட். ஹியர் டாட்டர் இஸ் ஆனதர், இங்கேயும் கேரியர் இல்லை. இப்போ விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் ஆர் கேரியர்ஸ் ஹியர், தே வில் பி கேரியிங் தீஸ் திங்ஸ். எங்கெல்லாம் ஃபீமேல்லேருந்து வரக்கூடிய கேரியர்ஸில் இந்த எக்ஸ் குரோமோசோம் அந்த வியாதிக்கான ஜீன் வைத்திருந்தால் அது சன்னுக்கு போச்சுன்னு சொன்னால் என்ன, தென் he will be affected. Okay, this is the example for it. Okay, so thank you students, we'll meet again in the next discussion.